இந்திய பிரிவினை புத்தகத்தில் 144வது பக்கம். மன்னர்களும் நவாப்புகளும் திவான்களும் இந்தியாவுடன் இணைய ஒப்புக்கொண்டது ஏன்? அவர்கள் அனைவரும் தான் உண்டு தன் அரண்மனை உண்டு என்று முழுக்க முழுக்க உல்லாசத்தில் திளைத்திருந்தனர். மிகவும் பகட்டான வாழ்க்கை முறையை கடைபிடித்து வந்தார்கள். மக்களை விட்டு ஒட்டுமொத்தமாக விலகி இருந்தனர். அள்ளி கொடுக்க பிரிட்டன் இருந்தது. மாதம் ராஜ சம்பளம், அலங்காரமான பட்டங்கள், அந்தப்புரங்கள், பிரத்யோக படைகள், என்றால் ஓடிவர பணியாளர்கள். சமஸ்தானத்து தலைவர்களை பற்றி நேரு பல சமயங்களில் வெளிப்படையாக கவலைப்பட்டிருக்கிறார். இவர்களால் மக்களுக்கு எந்த பயனும் நேரப்போவதில்லை என்று உறுதியாக அவர் நம்பினார். ஹிட்லர் கூட தோற்று போவார் என்றார் காந்தி. அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு மோசம். வன்முறையும் கொலையும் கொள்ளையும் பட்டவர்த்தனமாக நடந்தாலும் கேள்வி கேட்க நாதி இல்லை. மன்னர்களின் கவனத்துக்கு இது போன்ற சில்லறை கவலைகள் சென்றதில்லை. அப்படி சென்றாலும் அவை கவனத்துக்கு உள்ளாவதில்லை. உள்ளானாலும் நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டா. மன்னருக்கே அக்கறை இல்லாத போது பிரிட்டன் அலட்டி கொள்ளுமா? வெளியேறப் போகிறோம் என்று பிரிட்டன் அறிவித்தவுடன் ராஜரத்தம் துடிக்க ஆரம்பித்து விட்டது. பயம் பிடித்து கொண்டது. மானியங்கள் என்னாகும்? அதிகாரம் என்னாகும்? அரண்மனை, உல்லாசம், அந்தப்புரம், கஜானா எல்லாவற்றையும் விட பெரிய பயம் மக்கள் மீது. ஏமாற்றி இருக்கிறோம். சும்மா விடுவார்களா? அதிகாரம் இனி இல்லை என்று தெரிந்தால் பாய்ந்து விட மாட்டார்களா? கபலீகரம் செய்து விட மாட்டார்களா? வா, கவனித்துக் கொள்கிறேன் என்கிறது இந்தியா. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வது தான் நல்லது. சலுகைகளை அப்படியே தொடரப்போவதாக சொல்லியிருக்கிறார்கள். பாதுகாப்புக்கும் பஞ்சம் இருக்காது. அந்த எஜமான்களுக்கு பதிலாக இந்த எஜமானர், அவ்வளவுதானே. இந்தியாவுடன் இணைய மறுத்த நவாப்களும் மன்னர்களும் இப்படி சிந்திக்க ஆரம்பித்தார்கள். மவுண்ட் பேட்டன் விடைபெற்று சென்ற பிறகு இந்தியாவை சிறிது சிறிதாக மறக்க ஆரம்பித்தது பிரிட்டன். அதிகாரம் கைமாற்றப்படும் காலகட்டத்தில், அதாவது 1947ஆம் ஆண்டு மட்டும் இந்தியாவை பற்றி 1479 செய்திக்குறிப்புகளை தி டைம்ஸ் வெளியிட்டது. 1950இல் இந்த எண்ணிக்கை 680ஆக குறைந்தது. 1955இல் 406 குறிப்புகள் மட்டுமே. இத்தனைக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே காஷ்மீர் தொடர்பாக பல்வேறு எல்லை பிரச்சனைகள் நிலவி வந்த சமயம் அது. ஆனால் பிரிட்டிஷ் பத்திரிகை உலகத்துக்கு எந்த ஒன்றும் பிரசுரிக்கத்தக்க நல்ல கதையாக இல்லை. இந்தியாவின் கவர்ச்சி அவர்களை பொறுத்தவரை தொலைந்து விட்டது. கிளம்பிய பிறகு வேறு என்ன இருக்கிறது அங்கே? எல்லோரும் கிளம்பிவிடவில்லை. இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் பணியாற்றி கொண்டிருந்த பிரிட்டிஷார் பலர் தொடர்ந்து பணியில் இருந்தனர். வாய்ப்புகளை துண்டித்து கொண்டு வர மனமில்லை அவர்களுக்கு. கிறித்தவ மத போதகர்கள் பைபிளை மூடி பெட்டியில் போட்டுக்கொண்டு கிளம்பிவிடவில்லை. அவர்களும் தங்கிவிட்டனர். இந்தியாவில் இருப்போம் என்று முடிவுடன் இருந்தனர் சணல் உற்பத்தியாளர்கள், வெள்ளை முதலாளிகள். இந்தியாவும் இந்தியர்களும் பிடித்து போனது மட்டுமல்ல காரணம். பிரிட்டனுக்கு திரும்பி போக அவர்களுக்கு பயம். இந்தியாவில் வசதியாக வாழ முடிகிறது. வியாபாரத்துக்கு வியாபாரம், லாபத்துக்கு லாபம், கிட்டத்தட்ட ராஜ வாழ்க்கை. பிரிட்டனில் போனால் இது சாத்தியப்படாது. இந்த பணத்தை வைத்துக்கொண்டு அங்கே காலம் தள்ள முடியாது. தவிரவும் அங்கே போருக்கு பிறகான சூழல், எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று ஒருவராலும் உறுதியாக சொல்ல முடியாது. எதற்கு வம்பு? இந்தியா மேல் தேசத்தை கட்டமைக்கும் பணி தொடங்கி இருக்கிறது. எல்லா பொருட்களும் எல்லோருக்கும் தேவைப்படும் சமயம் இது. நல்ல வாய்ப்பு. இங்கேயே மேலும் சில காலம் இருந்தால் கை நிறைய அள்ளிக்கொள்ள முடியும். மீண்டும் பிரிட்டன் போகலாமா வேண்டாமா என்பதை பிறகு யோசிக்கலாம். இது சிலரின் முடிவு.